அவர் எப்படி இப்ப வந்துட்டு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி குண்டு கட்ட தூக்கிட்டு போறாங்க. அ கொஞ்ச நாள் உள்ள வச்சிருக்காங்க சார். திருப்பி அவர் வெளிய வந்து இதே போல தான் பேச போறாரு. பேச்சு அ நெறைய விஷயங்கள் எடுத்து சொல்ல போறாரு. ம். மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள கூட்டு போவாங்க. வெளிய இதுல ஏதாவது திட்டம் இருக்கா? திட்டம் ஒண்ணும் ஏன்னா இல்ல. இப்ப இல்லம்மா. ஆமா நல்ல கேள்வி. ம். நீங்க ஒவ்வொரு ரவுடிக்கும் 20 கொலை கேஸே நிலுவையில இருக்கு தெரியுமா? ஓ! அப்படி ஏ பிளஸ் ரவுடிகள் யாருக்கும் 2000 பேர் இருக்கான். ம். பழைய அ ஏடிஜிபி, பழைய டிஜிபி சைலேந்தர் பாபு ஒரு பிரஸ் ரிலீஸ் குடுத்தார். ம். 2000 ஏ பிளஸ் ரவுடிகள். ஒவ்வொருத்தன் பேர்லயும் 15 கொலை கேஸ். எவ்வளவு? ஒரு கேஸ் கூட நிரூபிக்கப்படலைன்னா, யார் மேல குற்றம்? சொல்லுங்க. போலீஸ் மேல தான் குற்றம். அதுதான். அப்போ இத நீதியரசரா போய் தேடி அக்கிஸ்லாம் தேடி புடிச்சு அப்போ இப்போ தேடுவாரு. ம். ஆ? ம். குப்பம் குப்பமா அவரா போய் தேடுவாரு. நீதிபதி. அப்போ காவல்துறை தான் நிரூபிக்கணும். இப்ப 30 வழக்கு நிலுவையில ஏன் இருக்குமா? காவல்துறை வந்துட்டு பின்வாங்குறாங்க? பயப்படுது. யாருக்கு? சவுக்குக்கு. ஓ! ஏன்னா இவருக்கு சரி பிஜேபி இருக்கான். எப்படி சார்? காவல்துறை பயப்படுறாங்கன்னா, அவங்க கதவு திறக்கிற வரை அங்க நின்னு அப்படி குண்டு கட்டா தானே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா. 30 கேஸ் இருக்குல்ல. ஏன் இவ்வளவு நாள் எங்க போனீங்க? ம். 30 கேஸ் இருக்குல்லம்மா. 30 கேஸ்க்கு ஏன்யா கைது செய்யல? அந்த அந்த கோர்ட்ல ஏன் நடத்தல? சார்ஜ் ஷீட் போடல? ஏன் தண்டனை வாங்கி குடுக்கல? ம். ஏன் என்ன காரணம்? ம். ஆ இன்னும் உங்கள நோண்டி அடிச்சுருவான். சவுக்கு இன்னும் உங்கள தோண்டி தோண்டி அடிப்பான். இப்போ எதையோ அடிச்சுட்டு போயா, எங்கள அடிக்காதய்யா. யாரு? காவல் திமுகவும், திமுக போலீஸ்.